அம்மா அப்பாவை நீங்க கனப்படுத்துகிறீர்களா? அவர்கள் வயதானவர்களா இருக்கலாம், அவர்களுக்கு பழையது போல பலன் இல்லாமல் இருக்கலாம், சம்பாதிக்க முடியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி கனம் பண்ணாதவர்களுக்கு வரும் தீமையை குறித்து கூட பைபிள் சொல்லுது. விசேஷமாய் வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் அந்த வாலிப நாட்களில் நிறைய பேர் அம்மா அப்பாவை ஒரு பெரிய பொருட்டாக எடுக்கிறதே இல்லை. அவங்கள அப்படியே உதாசீனப்படுத்துறது, அவங்க வார்த்தைக்கு சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க கோபமாக நடந்துக்குவாங்க. என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் அம்மா அப்பாவை மதிக்காம அம்மா அப்பாவை தூக்கி பேசின எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறத என் கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன். சில பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா மேலே ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா பேசுகிற வார்த்தை இன்ன வார்த்தைன்னு இல்லை, ஏதோ ஒன்று பயங்கரமாக பேசிடுவாங்க. அம்மா அப்பாவை அழ வச்சு நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட என் தகப்பனையும் தாயையும் நான் கண்ணீர் வடிக்க வச்சதே இல்லை. ஒரு சிங்கிள் டே, ஒரு நாள் கூட எங்க அம்மா அப்பா எனக்காக அவங்க நான் அவங்கள கஷ்டப்படுத்தியோ ஒரு வார்த்தை பேசியோ கீழ்ப்படியாமலோ அவங்க என் நிமித்தம் அவங்க ஒரு நாள் கூட கண்ணை கசக்கினது கிடையாது. நான் ஊழியத்திற்காக வரும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக போனால் போதுமே அப்படின்னு நினச்சாங்களே தவிர, அன்னைக்கு தான் அவங்க எனக்காக அப்படி அந்த ஒரு வார்த்தையை தான் அவங்கள்ட்ட நான் கேட்கலையே தவிர, மற்றபடி ஒரு நாள் கூட என் தகப்பனார் தாயாருக்கு நான் கெட்ட பிள்ளையா இருந்ததே இல்லை. அவங்க செய்கிற வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறேன். அந்த வயதிலே படித்து கொண்டிருக்கும் போதே நான் போய் செங்கல் சூளையில வேலை செய்து சம்பாரிச்சு எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் காசை கொடுத்துருக்கிறேன். அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க ஏதோ கொடுத்தா அதை வாங்கி செலவு பண்ணுறது தான் வழக்கம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப மோசமாய் நடந்து கொள்ளுகிறார்கள். என் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்படுறதற்கு காரணம் கூட அதுதான். அவங்க ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம்லாம் இன்னைக்கு என் தலை மேலே இருக்கிறது. எங்கள் வீட்டில் ஒரு வயதான பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த பாட்டி எல்லாருமே அந்த பாட்டியை உதாசீனப்படுத்துவாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த கறியெல்லாம் ஏதாவது ஒரு நாள் எடுத்தாங்க அப்படின்னா அதை சாப்பிட்றது அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தான் பல்லு ஃபுல்லாக இல்லாதனால அவங்களால சாப்பிட முடியாது, யாருமே அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த பாட்டி கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டு எல்லார்ட்டையுமே கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு இதை அந்த அரைச்சி கொடுக்குறீங்களா, நான் சாப்பிடணும் அப்படின்னா யாரும் அதை செய்ய மாட்டாங்க. ஏன், பல்லு தான் போயிடுச்சு, இல்லை இனியும் கறி தின்னணும்னு என்ன இருக்குது அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நான் அந்த நாட்களிலே அதை வாங்கி ஒரு சின்ன இதில் போட்டு அதை நல்லா மசிச்சு அந்த அம்மாவுக்கு பாட்டி அம்மாவுக்கு கொடுப்பேன். அவங்க என்னை மனசார ஆசீர்வதிப்பாங்க. நீ எங்கே போனாலும் நல்லா இருப்ப அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்க உயிரோட இல்லை, ஆனால் அன்னைக்கு அவங்க சொன்ன ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதம் இப்படி கொடுக்குறாங்களே நம்ம செய்வோம் அப்படியெல்லாம் தோணலை. ஆனால் என்னமோ அவங்களுக்கு பெரியவங்களுக்கு செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் என் தலை மேலே இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். தயவு செய்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு காசு கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம். நான் இந்த கம்ஃபர்ட் யூடியூப் சேனலில் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போட்டிருக்கிறேன். அதில் ஒரு சம்பவம் நான் சொல்லியிருக்கிறேன், எங்கள் நம்ம திருச்சபையில் நடந்த சம்பவம். நீங்கள் அதை கேட்டு பாருங்கள், உண்மையிலே அவ்வளவு கண்ணீர் வரும். அதனால் நிறைய தாயார் கண்ணீர் வடிக்கிறார்கள், தகப்பனார் கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைய, நீ தயவு செய்து உங்கள் அம்மா அப்பாவுடைய கண்ணீரை மட்டும் உன் தலையில் சுமந்துடவே சுமந்துடாத. அதனால திருமணமானதற்கு பிறகு அம்மா அப்பாவோட இருந்துட்டு ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணி உங்க குடும்பத்தை இழந்துடாதீங்க. அதுவும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிலர் இந்த தப்பையும் பண்ணிடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, திருமணம் ஆனதற்கு பிறகு தகப்பனும் தாயாரையும் விட்டு கணவன் மனைவி இசைந்திருக்கணும். அவங்க தான் ஒரு குடும்பம். அதற்கு பிறகும் தன்னுடைய குடும்பத்தினுடைய பெருமையை சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை பிரிச்சிடக்கூடாது. அவங்களுக்கு நல்லது செய்யணும், அவங்கள பார்த்துக்கணும், அவங்கள அன்பாய் விசாரிக்கணும். ஆனால் குடும்பமே பிரிகிற அளவுக்கு பல மணி நேரங்கள் பேசிடக்கூடாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்குள்ள தர்பரிசோனை, யாரோ ஒருத்தர் இங்க இருக்கிறவங்க அம்மா அப்பாவை காயப்படுத்தி இருந்தா, அம்மா அப்பாவை வெறுத்து பேசியிருந்தா, தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க. ப்ளீஸ் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் சொல்றாரு,
இந்த தாயை உதாசீனப்படுத்தி தகப்பனை உதாசீனப்படுத்துறவங்களுக்கு அவங்களுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடும். ஆண்டவர் அவங்கள நியாயம் தீர்க்காம விடவே மாட்டார். உங்க அம்மாவுடைய கண்ணீர் உன் கூடயே இருக்கும்ப்பா. உங்க அப்பாவுடைய கண்ணீர் உன் கூடயே இருக்கும். நீ 1000 டேலண்ட் உள்ளவனா இருந்தாலும் அந்த கண்ணீர் சில நேரத்தில் வாழ விடாது. அதனால ஜஸ்ட் அம்மா அப்பா சுமந்து அவங்க ஒரு பிள்ளைய சுமக்கிறது என்கிறது சாதாரணமானதல்ல. ஜப்பான்ல ரொம்ப இப்போ வருஷத்துக்கு வருஷம் மக்கள் தொகை அங்கே குறைஞ்சிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, அங்கே இருக்கிற பெண்களுக்கு யாருக்குமே குழந்தைய பெத்தெடுக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லையா. நம்ம ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து அவ்வளோ இதுவாக வளர்த்து வேணான்னு இன்னைக்கு ஜனத்தொகை குறைஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த தாய், நமக்காக வேலை செய்து கொடுத்த தகப்பனார் எவ்வளோ கொடியவராக இருந்தாலும் நம்மளை அவங்க வளர்த்துனாங்கல்ல. அதனால் இன்றைக்குள்ள தற்பரிசோதனை, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறேன். அதனால் இன்னைக்கு கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். அப்படி ஏதாவது இந்த ஜபத்தில், உபவாச ஜபத்தில் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா, உங்கள் ஜபம் கேட்கப்படணும்னா, இந்த 21 நாள் உபவாச ஜபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா, நீங்கள் எப்போ உங்கள் அம்மா அப்பாட்ட ஒப்புரவாகிறீங்களோ அப்போதாங்க உங்கள் ஜபம் கேட்கப்படும். அப்போதாங்க கேட்கப்படும். அப்போதான் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்பார். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாருன்னு பைபிள் சொல்லுதுன்னா, எப்படி கொடுத்தாரு? தன்னுடைய தகப்பனார் தன்னை பலி செலுத்த கொண்டு போய் தன்னை கட்டி அந்த விறகு கட்டைக்கு மேல வைக்கும் போது அவன் வாலிப பையன், ஒரே நிமிஷத்துல அவங்க அப்பாவை பிடிச்சி தள்ளிட்டு அவனால போயிருக்க முடியும். ஆனா தன் தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்தான். தன்னுடைய தகப்பனார் வேலைக்காரனை கூப்பிட்டு, என் பிள்ளைக்கு இந்த ஊர்ல பொண்ணு வேணாண்டா, நீ என் சொந்த ஊரு குடும்பத்துக்கு போ, அங்க இருந்தா பொண்ணு கொண்டு வரணும்னு சொல்லி வேலைக்காரனை அனுப்பும் போது ஈசாக்கு தியானம் பண்ண போன. அவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை. அதனாலதான் ஈசாக்கை யாருமே ஜெயிக்க முடியல. அந்நியர்கள், கயவர்கள் சொல்றாங்க, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். எந்த பிள்ளை தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிஞ்சு சமாதானமா நடக்கிறாங்களோ, உங்க அப்பா அம்மா ஆவிக்குரியவர்களா இருக்கும்போது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படி. கர்த்தருக்குள் உங்க தகப்பனும் தாயும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்றில் வற்புறுத்தும் போது நீங்க ஆண்டவருக்காக அதை வெறுக்கிறது தவறல்ல. ஆனா அம்மா அப்பாவை கனப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. கண்களை மூடுங்க. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க அப்பாவை காயப்படுத்தி இருக்கீங்களா? உங்க அம்மாவை காயப்படுத்தி இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க காயப்படுத்திட்டீங்க. உங்க அம்மா அப்பா இனி உயிரோட இல்லை. இப்போ நினைச்சா கூட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு உங்களுக்கு இருதயம் இருக்கு, ஆனா மன்னிப்பு கேட்கறதுக்கு அவங்க உயிரோடு இல்லை. ஒரு நிமிஷம் அப்பா சமூகத்தில் ஏசப்பாட்ட கேளு. தப்புதான்ப்பா, எங்க அம்மா அப்பா இப்ப இருந்தா நான் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, இல்லை அதனால உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. எங்க அப்பாவை தூசணமா பேசிட்டேன், எங்க அப்பாவை அசுத்தமா பேசிட்டேன், தயவா மன்னிங்க ப்ளீஸ்ப்பா, எங்க பிள்ளைகளை மன்னிச்சிருங்க ராஜா, மன்னிச்சிருங்க. உங்க மகிமை தாங்கட்டும், கூட இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.